சட்டங்களை ஏற்றிட வேண்டும், புரட்சியிலே சரித்திரத்தை மாற்றிட வேண்டும், பொது உடைமை சமுதாயம் மலர்ந்திட வேண்டும், புரட்சியிலே சரித்திரத்தை மாற்றிட வேண்டும், பொது உடைமை சமுதாயம் மலர்ந்திட வேண்டும். கண் கவரும் கலைகள் எல்லாம் வளர்ந்தது இங்கே, களங்கமுள்ள பகைவராலே தாழ்ந்தது இங்கே, நீதியோடு நேர்மை காக்கும் மறவர்கள் எங்கே, நிமிர்ந்தெழுந்தால் மிகுந்த வேதனைக்கு உட்பட்ட நிலை இன்றைக்கு உருவாக்கியுள்ளது. அது மட்டுமல்ல, நான் எப்பொழுது பார்த்தாலும் சொல்கிறார், இந்தியாவிலேயே முதல் மாநிலம் தமிழ்நாடு சொல்கிறார். பார்த்தோம். அப்படி தூய்மை பணியாளர்களையும் கொடுமைப்படுத்திய அரசாங்கம் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று பகுதி நேர ஆசிரியர்கள் சத்துணவு அமைப்பாளர்கள் வீதியிலே வந்து போராடி கூட இன்னும் தமிழகத்தில் ஒரு நிரந்தர சட்ட தேர்தல் இந்த தேர்தல் ஊழல் விளம்பரம் மட்டும் செய்த திமுக ஆட்சியின் ஆட்டம் கடந்த 15ஆம் தேதியோடு முடிவு கட்டப்பட்டு விட்டது. தமிழ்நாட்டுக்கு இனி வசந்த காலம் ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. பெண்களுக்கு பாதுகாப்பான ஆட்சி விரைவில் மக்களால் கொடுக்கப்படும். இளைய சமுதாயத்திற்கு ஒளிவுமான எதிர்காலம் காத்துக் கொண்டிருக்கின்றது. மே மாதம் ஆட்சிக்கு வருவோம், நல்ல ஆட்சி அமைப்போம்.